Praise God. வந்திருக்கிற யாவையும் மறுபடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த சாயங்கால வேளையில தேவனை தேட தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடானபடி நன்றி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே. எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் மிகவும் என்னவா இருக்குதுங்க? அவசியம். ஜெபிக்காத ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் நிலை கொள்ளாத ஒரு மனுஷன். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையில நிலை கொள்ளுகிற ஒரு மனுஷன். என்னுடைய வசனம் சொல்றது போல என் வார்த்தைகள் உங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அவருடைய வார்த்தை நமக்குள்ள, அந்த வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கும்போது நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு ஜெபம் மறக்கப்பட்டிருக்கிறது, மறதளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜெபம் மறக்கப்பட்டிருக்குது, அடுத்ததாக மறதளிக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டும் ரொம்ப டேஞ்சர். கிறிஸ்டியன் லைஃபுக்கு ரொம்ப டேஞ்சர். கிறிஸ்டியன் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஈஸியா கொண்டு போகணும்னு சொன்னீங்கன்னா you need to have prayer. ஜெபம் இல்லாத ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. ஜெபிக்கணும். வெறும் கஷ்டத்தை நோக்கி ஜெபிக்கல, வரவாட ஜெபி. உதாரணத்துக்கு நாம் ஆதியாகம புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24, 25. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் தேவனிடத்தில் அவர் சஞ்சரித்தார்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கும் போது he walked with God. என்னங்களா? சஞ்சரித்தார்னா என்னதுங்க? தேவனிடத்தில் அவர் பேசிட்டு இருந்தார். பேசிக்கொண்டிருக்கிற வேளையில என்ன ஆயிடுச்சுங்க? காணப்படாத போயிட்டார். அப்ப யோசித்து பாருங்க, ஜெபஜீவியம் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கர்த்தர் எடுத்து கொண்டு போகுது. அந்த மனுஷன் சாகவில்லை, ஆனா கர்த்தர் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருங்க? அப்படியே உயிரோடு எடுத்துக்கொண்டார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்டீங்களா? பாருங்க. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வேதம் சொல்லுது, தேவன் அந்த மனுஷன் என்ன பண்ணாரா? எடுத்துக்கொண்டார். என்ன ஒரு உறவு, என்ன ஒரு ஐக்கியம் அந்த மனுஷன் தேவனிடத்தில் வைத்திருப்பார். கர்த்தர் நம்மை அநேக கேள்விகள் மத்தியில ரொம்ப முக்கியமான கேள்வி ஆண்டவர் கேட்பார். எனக்காக என்ன செய்த அதெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கூட நீ உயிரோடு இருந்த நாட்கள்ல ஆண்டவரத்துல நல்ல உறவை வைத்தியா இல்லையான்னு கேட்பார். ஏன்னா நமக்கு இன்னைக்கு உறவுகள் இருக்குது. வெறும் தாய், தகப்பன், மனைவி, பிள்ளைங்க, இந்த உறவுகள் இல்லாமல் அநேக உறவுகள் இருக்குது. அதே போல தேவன் தாமே நமக்கு உறவை தந்திருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க பில்ட் பண்ணி தான் ஆகணும், உருவாக்கணும். நான் நேத்து பேசினேன், நீங்க பேசணுமா நீங்க கேட்டீங்கன்னா அந்த உறவுகள் என்ன வேணும் சொல்லுங்க. நான் நேத்தா உங்களை ஃபுல்லா பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கும் நான் பேசணுமா எனக்கு வாய் நோக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகுது? அந்த உறவுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நேத்து பேசினாலும் கூட இன்னைக்கு என்ன பண்ணாங்க? அந்த உறவை புதுப்பிக்கவே மாணவாங்க நாம் மறுபடியும் அந்த மனிதர்களிடத்துல நாம் பேசணும். பேசுகிறதுனால நாம் தாழ்வாய்ச்சம் இல்லைங்க, பேசுகிறதுனால அவருடைய இருதயத்துல நாம் மேன்மையாக மாறணும். விசுவாசிக்கிறவங்க that is how you build your relationship. உறவுங்க, ஜெபிக்கிற ஒரு உறவு. சரி, அதே புஸ்தகம் எந்த புஸ்தகங்க? ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்ததுங்களா? கிருபை கிடைத்ததுன்னு இருக்குது. சோ ஜெபிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? ஜெபிக்கிறதுனால ஒரு மனுஷன் தேவனுடைய பார்வையில கிருபை பெற்றுக் கொள்கிறார். நான் இருப்பதும் நீர் மூலம் ஆகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நம்ம சொல்லுற வார்த்தை காலைதோறும் நம்மளுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில, ஜனங்கள் மத்தியில என்னவா இருக்குதுங்க? புதிதாக இருக்குதுங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல நான் வாசிக்க, உங்களால அநேகர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. உங்களால அநேகர் ஆசீர்வாதம் எப்படின்னு சொல்ல, உங்களால ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜனம், தேவனை தேடுகிற ஜனம். There is always an attraction. The person who prays.
ஜெபிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்குது. விசுவாசிக்கிறவங்க, நான் எப்பொழுதுமே சபையிலோட நான் சொல்லியிருப்பேன், ஒரு கடைக்கு போயிருப்பீங்க, காலியா இருக்கிற ஒரு கடைங்க, எதுவுமே இருக்காது, யாருமே வியாபாரத்தோட வந்திருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல போய் நீங்க சும்மா நின்று இருப்பீங்க, அவ்வளவு சீக்கிரம் பாக்கல 2 பேர் 3 பேர் 10 பேர் வரைக்கும் வந்துட்டு இருப்பாங்க. ஈர்ப்பு, இழுக்கிற தன்மை. அவன் மேல இருக்கிற சாபத்தை உடைக்கவும் உங்க மேல இருக்கிற அந்த கிருபை எக்ஸ்ப்ளோர் ஆகுது. விசுவாசிக்கிறவங்க, நான் பேசுற அந்த செய்தி உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல. When you pray, God glorifies His name. நீங்கள் ஜெபிக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. சங்கீதக்காரன் சொல்கிறார், அவரை பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. தேவனை பார்க்கிற முகங்களுக்குள்ள இருட்டு இல்லைங்க, என்ன இருக்குதுங்க? பிரகாசம் இருக்குது. இதுவரைக்கும் நடத்திச்சு வந்திருக்கிறார், இனியும் அவர் நடத்திச்சல் என்னவா இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். ஆண்டவருடைய கற்பனைகள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள். சரிங்க, ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புத்தகம் 17:1-2. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. எத்தனாவது வயசுங்களா? 99. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க? கர்த்தர் நமக்கு வந்து தரிசனமாயினப்பா, நான் நிறைய ஜெபம் பண்ணிக்கிறேன். நோ, prayer is a waiting time. It's a heart. அது வந்துட்டு ஒரு கலைங்க. ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு முன்பாக என்னதுங்க? ஒரு கலை. இந்த மனிதன் எவ்வளவு நாள் ஜெபித்தாரு பாத்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில 99 வயது வரைக்கும் ஆண்டவருக்கு காத்திருந்தார். இன்னைக்கு நாம அந்த வயசு வரைக்கும் போயிட்டீங்கன்னா என்னதுங்க? இப்பயே நம்ம டயர்டுன்றோம், நமக்கு தலை வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, என்னமோ சாக்கு போக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா யோசித்து பாருங்க, அந்த வயதுல கூட அந்த மனிதன் என்னவா இருந்தாங்க? தேவனை தேடுகிற மனுஷன், விசுவாசிக்கிறவன். ஒருவேளை இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா வரணும்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதாகும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்களா? தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன பேசுறாங்க ஆண்டவர்? சும்மா வர மாட்டாங்க. எப்படி பேசுறாங்க? நான் சர்வ வல்லமை. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்துட்டாருன்னா அது ரொம்ப பராக்கிரமாக இருக்குங்க, ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, is an almighty God, El Shaddai. எபிரேயர்ல வாசிக்க கேட்கும்போது அந்த வார்த்தை என்னவா இருக்குதுங்க? நான் எல் ஷடாயாக இருக்கிறேன்னு சொல்லி. நீங்க தமிழ்ல வாசிக்க கேட்கும்போது என்ன இருக்குதுங்க? நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. பாருங்க, என் முன்னால நீ நடக்கணும், அதே நேரத்துல என்னவா இருக்கணுங்களா? உத்தமனாக இருக்கணும். எதிர்பார்க்கணும். பெர்ஃபெக்ட். ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க். அவருக்கு முன்னால என்ன பண்ணாங்க? எவ்வளவு நாள் நீங்க நடப்பீங்க? அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடுன்னா என்னங்களா? என்ன போராடுங்களா? போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்துக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? நல்ல போராட்டம். அது நீ தீங்கு நினைக்காது, அது என்னவா நினை? நல்லதாகவே நீ என்னன்றாங்க. நாம என்ன பண்ணிடுறோம்? கொஞ்சம் கஷ்டங்கள், கொஞ்சம் துன்பங்கள், கொஞ்சம் பாதிப்பு, பிரச்சனைகள் வரும்போது அந்த அந்த லிவிங் காட், அந்த ரொம்ப விசேஷமான ஜீவனுள்ள தேவனை நம்ம விட்டு விடுறோம். விசுவாசிக்கிறவங்க நல்ல போராட்டத்தை போராடுங்க, ஒரு விசுவாசத்தை காத்துக் கொடுங்க. சரிங்களா? ஆண்டவருக்கு முன்பாக நாம் காத்துக் கொள்கிற பிள்ளைகளாக அந்த பெர்ஃபெக்ஷன். அது அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பார்த்து, நான் உனக்கு எனக்கும் நடுவாக, பாருங்க, உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, என் உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தை உறவு வைச்சீங்கன்னா உங்களை ஆண்டவர் எப்படி மாற்றுவார் தெரியுங்களா? ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற்றுவார். நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் தெரியுங்க, ஆசீர்வாதம் வரத்துக்கு என்ன பண்ண தெரியல. ஆசீர்வாதம் வரத்துக்கு என்ன செய்யணுங்க? ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கணும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்வாங்க, ஆனா பிரேயர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஜெபிக்கணும், உங்களுடைய பிரச்சனை தீர்கிற வரைக்கும் ஜெபிக்கணும். Learn to pray. Learn to depend on God. God is a good teacher. கர்த்தர் நல்ல போதகராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்பாக என்ன செய்வார்? நல்ல காரியத்தை கற்றுக் கொடுப்பார். Learn to pray. Learn. உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கவா?
வாஞ்சிக்கிறேன். எத்தனாக காணப்பட்ட யாக்கோபு தன்னுடைய அப்பாவிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை போட்டுக்கிட்டு போகிறார். ஏசாவும் கோபப்படுகிறார், கொலை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறார். மாமாவாகிய லாபானுடைய வீட்டுக்கும் ஓடி போயிறார். அப்பா இடத்துல திருடன ஆசீர்வாதத்துல அவன் ஆசீர்வாதமாக மாறினானா, இல்ல ஆண்டவர் இடத்துல அந்த இரவு முழுமையாக ஜெபித்ததுல அந்த மனுஷன் மாறினான்? சொல்லுங்க. எத்தனாக காணப்படுகிறது யாக்கோபு அப்பாவுடைய ஆசீர்வாதத்துல அவன் ரொம்ப செல்வந்தராக மாறிச்சானா, இல்ல அந்த இரவு தேவதூதன் இடத்துல அவர் மன்றாடி தன்னுடைய தொடப்பகுதியில பிடிக்கும் அளவுக்கு காலையில் ஆயிற்று என்னை விட்டுவிடு என்ற அந்த ஜாமத்தின் அந்த வேலையில அவன் கதறிக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உன்னை விடேன் ஆண்டவரே, அந்த ஒரு சம்பாஷணம், அந்த ஒரு உறவு அந்த மனுஷனை மாற்று. நீங்க நிறைய பேர் இதுதான் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல. நம்முடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கும். ஆனா அந்த அனல் ரொம்ப நாளைக்கு நம்ம குளிர்காக காய்க்காத பிரேமா உறவாடும். அப்பொழுதுதான் அந்த மனுஷனுடைய பேரு மாறினது. நீ ஏமாற்றுக்காத, நான் உன்னை இஸ்ரவேலனாக மாற்றுகிறேன், புதிய மனிதனாக மாற்றுகிறேன். ஜெபிக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக புதிய மனுஷனாக மாறும். நீங்க ஆர்டினரி ஜனங்க, ஆனா ஜெபிக்கிற ஜனங்க ரொம்ப பவரா மாறிடுவாங்க, ஜெனரேட்டராக பூஸ்டர்ஸ் ஆக மாறுவாங்க. When you pray, God listen to you. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ஆமாங்க. சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க. என்னோட மகள் மிகவும் பொறுமைட்டு இருக்கிறா, ஹார்ட் பீட் ஆசையாட்டு இருக்குது, நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. போன்ல தான் நான் ஜெபித்தேன். இயேசுவின் நாமத்தினால நீ யாரா இருந்தாலும் சரி, என் கையில் அகப்படுகிற நேரத்தில் நிச்சயமாக உன்னை பாதாளத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்லி முடிக்கிறதுல டபான்னு கீழே விட்டுதாங்க. ஃபர்ஸ்ட் கீழே விழுந்துட்டாங்க. நான் சொன்ன முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு தண்ணி கொடுத்தா அவங்க எழுந்தாங்க. ஜஸ்ட் எதுல போனுங்க, ஒரு ஃபோன் கான்வர்சேஷன். இட் இஸ் நாட் அபவுட் ஹவ், இட்ஸ் அபவுட் ஹூ. யார் செய்தாங்க இல்லைங்க. எப்பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறோமோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில செய்கிறாங்க, கிரியைகளை செய்கிறாங்க. ஏங்க அந்த ஜெபிச்ச இடத்துல வர மாட்டேன்னு பிரேயர் இஸ் நெசசரி. ஜெபம் இல்லாத ஒரு மனுஷன் ரொம்ப கடினமான ஒரு மனுஷன். விசுவாசிக்கிறவர்கள் யாத்ராகம புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்போம். யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், Book of Exodus chapter 2. இருபத்தி 23-24 வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. சில காலங்கள் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன செய்தார்களா? முறையிட்டுக் கொண்டிருந்தார்களா? ஏறத்தாழ கிட்டத்தட்ட 400 வருஷமா முறையிட்டு இருக்கிறாங்க. என்னங்க, எத்தனை வருஷங்க? 400 வருஷமாக ஜனங்க தேவனுக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறாங்க? முறையிட்டு இருக்கிறார்கள். வாசிங்க. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. எந்த சந்நிதி இருக்கு? தேவனுடைய சந்நிதியில் என்ன ஆயிடுச்சுங்க? அந்த ஜனங்கள் செய்த ஜெபம். நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல அகப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க செய்கிற அந்த ஜெபம், அந்த விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் எட்டும். புரியுதுங்களா நான் சொல்றது? நமக்கு அந்த ஜெபத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜெபத்துக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத ஜெபித்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க தெரிஞ்சு ஜெபிக்கணும். அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன பண்ணுங்க? ஜெபிக்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதுவே நான் என்ன செய்வேங்க? செய்வேன். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்ல, நான் என்ன பண்ணுங்க? நான் செய்வேன். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம பார்த்தீங்கன்னா, அதே யோவான் புஸ்தகம் 14 வாசிக்க கேட்கும்போது, என் நாமத்தினால நீ எதை கேட்கிறியோ அதை நான் உனக்கு செய்வேன், தருவேன். யாருடைய நாமத்தினாலங்க?
கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோட எழுந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்துல அவர் என்ன பண்றாங்க? அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்தாவினுடைய அனுகிரகத்தின் மூலியமாக நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகும்போது அந்த வேண்டுதல் எங்க போகுதுங்க? ஏசப்பா கிட்ட போகுது. அவர் என்ன செய்கிறாரு? நமக்காக, ஐயோ நான் விசேஷமாக என்னோட ரத்தத்தை இந்த பிள்ளைங்களுக்காக நான் தந்திருக்கிறேன் விசுவாசிக்கிறவங்க. சோ நம்ம அவருடைய நாமத்தில் நாம் கேட்கும் போது நமக்கு என்ன ஆகுதுங்க? ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்சஸ் கிடைச்சிச்சு. அன்னைக்கு ரொம்ப லேட் ஆக்சஸ்ங்க, ரொம்ப லேட். ஆனா இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு நேரத்துல இல்ல. நம்ம கேட்ட உடனே கர்த்தர் நமக்காக இறங்கி வருகிறார். ஐயோ விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. அப்படியே 24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, தேவன் அவருடைய பெருமூச்சியை கேட்டு தாம் ஆபிரகாமோடு ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்க, இந்த இங்கிலீஷ்ல he respected them இருக்கு. இந்த தமிழ்ல வாசிக்கும் போது கண் நோக்கினான்னு இருக்குது. ஆங்கிலத்துல என்ன இருக்குதுங்க? ஆமாங்க, God had respected unto them. நீங்க செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாத்தீங்கன்னா, என்ன கொடுக்குறாங்க? கனத்தை கொடுக்குறாரு. கனம் என்ற வார்த்தை பாத்தீங்கன்னா ஆனர்னு போயிடுதுங்க. ரெஸ்பெக்ட்ன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா மதிப்பு அதிகமா மாறுது. சோ நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை என்ன செய்கிறாருங்க? கனம் கொடுக்கிறார், செவி சாய்க்கிறார். சபை இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஜெபிக்காம இருக்கிறோம். we are not praying. we need to pray. இந்த வியாதி எப்ப தீரும் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? அது அவரை கேட்கிறதை காட்டிலும் நாம் என்ன செய்தோன்றதுதான் கேள்வி. Are we praying? நாம் ஜெபிக்கிறோமா? நாம் விடாமுயற்சியாக ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஜெபிக்கிறங்க. ஜெபித்தால் மாற்றத்தை நிச்சயமாக நீங்க பார்ப்பீங்க. When you pray, you will see the hand of God. When you call God, God will respond you. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்பாங்க. வாசிங்க. 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. ஆண்டவருடைய வசனம் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடுன்னு இருக்கு. காலம் இல்லைங்க. நான் காலையில நிறைய ஜெபம் பண்ணேங்க. என்னங்க காலைல சாப்பிட்டதுனால நீங்க மதியானம் சாப்பிட மாட்டீங்களா? என்னங்க சரி, மதியானம் சாப்பிட்டதுனால நம்ம நைட்டு சாப்பிட மாட்டோம் இல்லைங்க. நான் ஒரு வாரம் சாப்பிடாத இருக்கிறேன். சோ ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஒரே நேரத்துல நான் சாப்பிடுறேன். என்ன முடியுங்களா? அது சாத்தியமா? அந்த வேலையில தான் அதை நாம் செய்ய முடியும். அதே போலதான் ஜெபம் கூட அப்படிதான். You cannot skip something. இதை நாம் விட்டுட்டு நான் நாளைக்கு அதை செய்துக்கிறேன் போது நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்முடைய லைஃப்ல நாம் மிஸ் பண்ணிடுவோம். ஜெபமும் எப்பொழுதுமே குறைவாக எண்ணாதீங்க. ஜெபத்தை என்னைக்குமே என்ன பண்ணாதீங்க? குறையாக எண்ணாதீர்கள். ஏன்னா ஜெபத்துக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? வல்லமை இருக்குது. Prayer has got power. இன்னும் அந்த இடத்துக்கு நீங்க வரல, அதுதான் என்னுடைய தாக்கமே. ஜெப இடத்துல வந்துருங்க. மனசை உடைத்து வனவாக ஆண்டவருக்கு முன்பாக திறப்பின் வாசல்ல நின்று நீங்கள் ஜெபிக்கிற ஜனங்களாக நீங்க மாறணும். Enhance your prayer life. எவ்வளவு ஸ்டைலா நீங்க பிரேயர் பண்றது முக்கியம் கிடையாதுங்க. எவ்வளவு கருத்தா நீங்க ஜெபம் பண்றது தான் ரொம்ப முக்கியங்க. நீங்க அதான் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவங்க எவ்வளவு அழகா ஜெபம் பண்ணாங்களே அப்படின்றாங்க. ஐயோ அது வானாங்க. எங்களுக்கு எவ்வளவு கருத்தா ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு முன்பாக நாம் செய்யற ஜெபம் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுங்க? கேட்கணுங்க. He has to listen to our cry. என்னை நோக்கி என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க? என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவை கொடுத்து. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, பெரிய காரியம் ஆண்டவர் என்ன செய்வார்? He shall do great and majestic things. ஜெபிக்கிறேன். லைஃப்ல எல்லாத்துக்குமே டயர்ட் ஆகலாங்க. ஆனா
ஆனா ஜெபத்துக்கு என்ன கூடாதுங்க, டயர்ட் ஆயிடக்கூடாது. லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் நேரத்தை பார்க்கலாங்க, ஆனா ஜெபத்துக்கு நேரத்தை பார்க்கக்கூடாது. Don't limit God by your time. நேரத்தினால தேவன் என்ன பண்ணாதீங்க, லிமிட் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய உறவுங்க, கர்த்தர் இடத்துல பேசுகிற ஒரு நேரம். God wants to talk to you. கர்த்தர் உங்க இடத்துல பேச வாஞ்சிப்பா. உங்களுடைய இருதயத்தின் மனக்கனவு இடத்துல தேவனை கர்த்தர் தட்டி கொண்டிருப்பா. நான் இடத்துல பேசணும். நீங்க நிறைய பேர் ஒரு டைம் லாக் மாதிரி வச்சிருக்காங்க. இது முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட். No, don't go that with God. God is not a 2 minutes noodles. 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட செய்யறதுனால இல்ல. Spend time with God. ஒரு நாளைக்கு வரங்க, நிச்சயமாக ஒரு நாள் வரங்க. ஜெபம் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் போக முடியாத அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு நாள் வரங்க, ஜெபம் செய்யணும்னு அவர்கள் வாஞ்சித்தாலும் கூட என்ன செய்ய முடியாதுங்க, ஜெபிக்க முடியாது. நீங்க ஜெபிக்காத மற்றவங்களை ஜெபம் சொல்லும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்றது என்னுடைய கேள்வி. நீங்களே ஜெபம் பண்ணத மற்றவங்க எதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னா அவங்களும் என்னவா இருப்பாங்க, யோசித்து பாருங்க. அவங்களும் என்னவா இருப்பாங்க, அவங்களும் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்களுக்காக ஜெபம், சோ எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு. மத்தேயு ஒரு வசனத்தை உங்களுக்கு கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரங்க. 1ல இருந்து வாசிக்க கேட்ப பாருங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவனுடைய சகோதரனாகிய யோனாவையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், எங்க போறாங்க, தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலைக்கு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. பாருங்க என்ன ஒரு லைஃப் ஸ்டைல் பாருங்க. தனித்திருந்தாரு. எதுக்கு தனித்திருந்தாங்க? ஜெபிக்க, உறவாட, கர்த்தரோடு பேச. தனிமையா இருக்கிற ஒரு லைஃப்ல என்ன பண்ண முடியும்? காட் கிட்ட, கடவுள் கிட்ட உறவாடுங்க, டாக் வித் காட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துடைய அழகின் மையமே பாத்தீங்கன்னா அவர் தனித்திருக்கும்படியாக ஒரு உயர்ந்த மலைக்கு என்ன பண்றாருங்க, அவர் போயிட்டு அந்த ஜனங்களுக்கு முன்பாக, யாருங்க, பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு முன்பாக அவர் மறுரூபம் ஆயிட்டு சூரியனை போல அவருடைய முகம் என்ன ஆயிடுச்சுங்க, பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. என்னுடைய கேள்வி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வினா, அவருடைய முகம் பிரகாசிச்சு நான் ஏத்துக்கிறேன், அவருடைய வஸ்திரம் கூட சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன கதை? மோசே 40 நாள் ஊழியத்தை முடிச்சுட்டு கர்த்தர் கிட்ட பேசிட்டு கீழே இறங்கி வரும்போது அவரோட முகம் பிரகாசித்தது. ஜனங்க அவரை பார்த்து பேச முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க முகம் கவசம் எப்படி போட்டு கொண்டு இருக்கிறீங்க, அவருக்கு ஒரு முகம் கவசத்தை என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மோசே கிட்ட போய் பேசுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட முகம் என்னவா இருந்துச்சுங்க, அவ்வளோ ஒரு பிரகாசமா இருந்துச்சு. சோ அந்த கவசத்தை போட்ட உடனே, துணி போட்ட உடனே அந்த லைட் டிம் ஆயிட்டு சோ மோசே கிட்ட போய் பேச போனாங்க. ஆனா இங்க ஸ்டோரி கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. எந்த லெவல் அப்படின்னு யோசித்து பாருங்க. என்ன ஒரு ஜீவியமாக இருந்தா அவருடைய துணியில இருந்து கூட என்ன வருதுங்க, அவருடைய துணி எப்படி இருந்ததுங்களா, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆமாங்க, முகம் சூரியனை போல இருந்தது, அவருடைய வஸ்திரம் என்ன ஆச்சுங்க, வெண்மையாக மாறினது. வாசிக்கிறீங்களா? prayer can change you. ஜெபம் உங்களை மாத்திடும். அந்த ஜெபத்தோட வல்லமை தெரியாத இருக்கிறீங்க. பணம் கூட இல்லாத ஒரு மனுஷன் இருக்கலாம், ஆனா ஜெப ஜீவி இல்லாத ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது. என்னங்க, பணம் கூட இல்லாத ஒரு மனுஷன் இருக்கலாம் பூமியில, ஜெப ஜீவி இல்லாத இருக்க முடியாது. ஜெபம் ஒரு மனுஷனை பைத்தியக்காரனா மாத்தி, ஜெபம் ஒரு மனுஷனை தாழ்வான மாத்திடும். ஜெபம் ஒரு மனுஷனை ரொம்ப மேல கொண்டு போயிடும். ஜெபம் ஒரு மனுஷன் அழகாக மாத்திடும்.
ஜெபம் ஒரு மனுஷனை எல்லாருமே பார்க்கிற அளவுக்கு மாத்திருக்கு. ஜெபம் ஒரு மனுஷன் அந்த அட்ராக்ஷன் மோடு கொண்டு வந்தோம். நீங்க இழுக்கிற அந்த தன்மைகளை வந்துருங்க. ப்ரே பண்ணுங்க. நீங்க பணத்து பின்னால தேடி போக வேண்டிய அகத்தியம் கிடையாது. ஜெபம் பண்ணா அது உங்க பின்னால தெரியும். அந்த மாதிரி நிறைய ஊழியக்காரர் நான் பார்த்திருக்கேன். பிளெயின் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சாட்சியாக நான் சொல்றதெல்லாம். அவங்க பிளெயின் வச்சிருந்தாங்க போற மாதிரி எனக்கு சந்தோஷம் தான். அவங்க எடுத்து கிஃப்டா கொடுத்துட்டு போனாங்க. யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. ஜெபம் நம்ம டைம் இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்லைங்க. டைம் இன்னைக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் செலவழிக்கிற இல்லைங்க. டைம் என்ன பண்ணிக்கிறோம்? வீணாக்கிட்டு கொண்டிருக்கோம். When you pray, you're connecting to heaven. பரலோகத்துக்கு நீங்க கரெக்ட் ஆவீங்க. உங்களுக்கு விரோதமா நிக்கிறவங்க எல்லாமே என்ன ஆயிடுவாங்க தெரியுங்களா? வெக்கப்பட்டு போயிடுவாங்க. காரணம் சொல்லுங்க, பரலோகத்துக்கே நீங்க கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. ஒரு பேட்டரி இல்லாத போன் என்ன பண்ணீங்க? நான் கேட்கிறேன். பேட்டரி இல்லாத ஒரு போன் என்ன பண்ணீங்க நீங்க? சொல்லுங்க. யாருக்கு கால் பண்ண முடியுமா? இல்ல கேம்ஸ் ஆட முடியுமா? இல்ல அழகா அதை வச்சுட்டு இருக்கணும். என்னதான் செய்வீங்க நான் கேட்கிறேன். என்னதுங்க? உப்பு இல்லாத அண்டம் எங்க போயிடுச்சுங்களா? பேட்டரி இல்லாத போன் எங்க தூக்கி போய் போடுவாங்க? நம்ம தரது போய் போடுவாங்க. When there is no battery, when there is no energy, ஜெபிக்கிற தன்மை நமக்குள்ள சொல்லினா என்னதான் அழகான விசுவாசியா இருந்தாலும் வேஸ்ட். ஜெபிக்கிற அந்த தன்மைக்குள் வரணும். Pray. Open your heart and pray. நீங்க நம்ம லக்ஸுரியா மாறிட்டு இருக்கிறாங்க. லக்ஸுரின்றது ஆண்டவர் தருகிற கிருபை. அவர் தருகிறார், இல்ல அதை நம்ம மாற்ற கூடாதுங்க. கர்த்தர் தான் நம்ம மாற்றணும். நம்ம லைஃப் ஸ்டைல் கடவுள் மாற்றணும், பணம் மாற்றக்கூடாது. மாறிட்டாங்கன்னா ஜெபம் தான் நம்மளை மாத்திட்டு. பணம் நம்மளை என்ன பண்ண கூடாதுங்க? மாற்றக்கூடாது. இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா ஜெபம் என்னைக்குமே நம்ம கூடவே இருந்துட்டே இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல அவர் நேற்றும் இன்றும் என்றும் சேஞ்ச் ஆக மாட்டார். அப்படிதான் ஜெபம் பவர் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் டயர்ட் ஆயிட்டு இருக்கீங்க. but I'm encouraging you, do not give up on your prayer life. ஒரு வஸ்திரம் கூட பவர் அந்த அக்னி மயம் ஆக முடியும் சொன்னீங்கன்னா யோசித்து பாருங்க. அந்த வீடு எப்படி இருக்கு? நீங்க ஜெபிக்கிற வீடு எப்படியாக மாறும்? ஓபத் ஏதோம் ஒரு வீட்டுக்குள்ள உடன்படிக்கை பெற்றி உள்ள வந்ததான். தரித்திரனாக காணப்பட்ட மனுஷன், யாருக்குமே தேவையில்லாத ஒரு மனுஷன், அந்த கூடாரத்தின் பெட்டி எடுத்துட்டு போறானா அவனை கிட்டவே சேர்க்கலைங்க. அவனை ஊருக்கு வெளிப்புறத்துல இருந்த ஒரு மனுஷன் ஓபத் ஏதோ எல்லாரும் தீவிரமாக பேசிட்டு யாரோட வீட்டுக்கு, அரண்மனைக்கு வானா, உன் வீட்டுக்கு வானா, என் வீட்டுக்கு வானா, தரித்திரனாக ஒரு ஒருத்தன் இருக்கிறான், அவனோட வீட்டுக்கு நாங்க அனுப்புவோம் சொல்லிட்டு ஊருக்கு வெளிப்புறமாக அட்ரஸே இல்லாத ஒரு மனுஷனோட வீட்டுக்கு உடன்படிக்கை பெட்டி போகுது. நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வாழ்க்கையில தான் மதுரமாக மாற்றார் வல்லவராக இருக்கிறார். அவர் சாரோடைய ரோஜா பள்ளத்தாக்கி லில்லி புஷ்பம். அவர் வந்துட்டான் போதுங்க, உங்களோட லைஃபோட அட்ரஸ் மாறிடும். இந்த செய்தி ராஜாவுக்கு போனது. ஓபத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வாதமாக, செழிப்பாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டி. இன்னும் பயபக்தியோட அந்த பெட்டியை எடுத்துட்டு வர போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்துல நீங்க யூஸ் பண்ணிக்க கடவுளை. கிருபை போயிட்டு பிறகு நம்ம என்ன பண்ண முடியாது? உயிர் போயிட்டு பிறகு என்ன செய்ய முடியும்? நம்பிக்கை நான் எழுது கடவுள் ஜெபிக்கலாம். Let's pray. Pray from your heart. Pray. ஜெபிங்க. God loves to listen to your voice. கர்த்தர் தாமே உங்களுடைய அழகான குரலை கேட்க அவர் வாஞ்சிக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. You can do something. You can bring a change. நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்றது போல சிறு கூட்டையே நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் தாமே நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தேவையில் ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். பணத்தின் நெருக்கடிகள் மத்தியில தேவனுடைய நாமம் மகிமைப்படும். வியாதி நெருக்கடி மத்தியில தேவனுடைய நாமம் மகிமைப்படும். God can use you. கர்த்தருடைய பயன்படுத்துவார். என்னை நான் நமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, சமர்ப்பணமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் நேற்று இருந்தது போல நாளைக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே.
நான் நேற்று இருந்தது போல நாளைக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை மாற்று, கருவியாக மாற்று, கசைவாக மாற்றும். ஒளிவ எண்ணெய் போல ஆண்டவரே அந்த மனோரால எடுத்துட்டு வந்து ஊத்துறது போல என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஊற்றவனமாக நான் செபிக்கிறேன். அந்த 7 தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது போல என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எரிச்சோம். ஆண்டவரே, என்னுடைய தாளந்துகள் உமக்கு முன்பாக நான் ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் உங்களுடைய காலுக்கு முன்பாக சமர்ப்பணமாக ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கை உமக்கு தகன பலியாக ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள், ஆலோசனைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு விட்டுக்கிறேன். ஆண்டவரே, Lord, I come before you with empty hands. வெறும் கையோடு நான் வருகிறேன். ஆண்டவரே, மாலை முடிந்தால் என்னை எடுத்து பயன்படுத்தின. ஆண்டவரே, என்னோட ஜெப வீரனாக மாற்று, சிந்தனை உள்ளவனாக மாற்று, கர்த்தர் மேல ஈர்ப்பை தாங்க, கடவுளை நான் நோக்கி பார்க்கிற அனுபவங்களை அங்க மாற்று. உலகத்தின் நானா பகுதிகளை நான் யோசித்திருக்கிறேன். ஆண்டவரே, பரலோகத்தின் யோசனை எனக்கு தாங்க. என்னோட வாழ்க்கை முற்றிலும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கெட்ட குமாரனை போல என்னுடைய ஆண்டவரே இருதயம் அநேக இடத்துல அழிஞ்சு திருங்குகிறது. ராஜா, நல்ல பங்கு நீங்க தான் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிதா உன்னுடைய வீட்டுக்கு மறுபடியும் என்னுடைய இருதயத்தை நான் கொண்டு வருகிறேன். என்னுடைய ஜெப ஜீவித்தை நான் கொண்டு வருகிறேன். உடைய வீட்டுக்குள் நான் எஜமானனாக இல்ல ஆண்டவரே, ஒரு வேலைக்காரனாக வருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக மாத்துங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் ஆண்டவர் வத்தி போயிருக்கிறது. ராஜா, வேண்டாம் ஆண்டவரே, மறுபடியாக ஆண்டவரே, தேவ தரிசனங்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில வத்தி போயிருக்கிறது. ஆண்டவரே, தீர்க்க தரிசனத்தின் ஆவிகள் வத்தி போயிருக்கிறது. ஆண்டவரே, சுகமாக்குற வல்லமைகள் வத்தி போயிருக்கிறது. ஆண்டவரே, எங்க மூலியமாக அநேக ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனா இன்னைக்கு நாங்க மற்றவர்களை நாடிக்கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். யார் எங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க வரலன்னா இந்த இடத்தை வச்சு நாங்க போகணும். ஒரு சமூகம் எங்களுக்கு முன்பாக செலுத்துவோம். We are praying from our heart. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் பொக்கிஷம் நீங்க தான் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் சமர்ப்பணமாக அர்ப்பணிக்கிறேன். Use us for your kingdom, O God. Make me a prayer warrior. ஜெபிக்கிற ஒரு ஜனமாக, ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, ஜெபிக்கிற ஒரு சபையாக, ஜெபிக்கிற ஆண்டவரை ஒரு ஊழியக்காரனாக மாற்றுறாங்க. நாம மகிமைப்படுத்துவோம். நீதியின் மனது கருத்துக்குள்ள ஆண்டவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறாங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஏற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சவாசமும் இந்த ஜெபிக்க வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய அருளாசீர்வாதம் சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.